ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் நார்மல், ஃப்ளோ நார்மல், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நம்ம சொல்லுவாங்க. வேறு ஏதாவது வெயிட், உடல் பருமன் இருக்கோ, இல்லை முகத்தில் அதிகமாக பரு இருக்குது, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்கள நம்ம டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி கேட்டோம் அப்படின்னா பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை டாக்டர், எனக்கு ப்ராப்ளம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி கேட்டோம் அப்படின்னா ஆனால் ஸ்கின்ஸில் சில மாற்றங்கள் இருக்கும். அதை நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் இருப்போம். சில டைம் என்னென்னா நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதை கண்டும் காணாமல் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ நான் சொல்கிற ஏதாவது சேஞ்சஸ் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிசிஓஎஸ் இருக்கும்போது முகத்தில் வந்துட்டு பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். அதுவும் இந்த சீக்ஸுக்கு கீழே அதிகமாக முகப்பரு வாரி போடும். அது நம்ம உடம்பில் ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதிகமாகும்போது வரக்கூடியது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிலரோட முகத்தில் எண்ணெய் அதிகமாக வழிஞ்சிட்ருக்கும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஹிர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆண்களுக்கு எப்படி மீசை, தாடி, செஸ்ட்டு, பேக்கில் வந்துட்டு அதிகமாக முடி இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் உதட்டுக்கு மேலேயும் இந்த தாடி இந்த இடத்துலையும் ஆண்களுக்கு இருக்கிறது மாதிரி முடி அதிகமாக இருக்கும். ஸோ இதுவுமே பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. நாலாவது பார்த்தோன்னா ஆக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு திக்காக கருப்பு கலரில் லைன் மாதிரி இருக்கும். அதாவது வெல்வெட்டி பேச்சஸ் மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கழுத்து பகுதியில் இருக்கும், இடுப்பு மடிப்பு பகுதிகளில் இருக்கும், அக்குழில் இருக்கும். ஸோ இதுவுமே பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அஞ்சாவது பார்த்தோன்னா ஸ்கின் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல உண்ணி மாதிரி இருக்கும். தோலில் வந்துட்டு காமனாக நம்ம கழுத்து பகுதியில் இருக்கும், அக்குள் அந்த மடிப்பு பகுதியில் இருக்கும், கண் பக்கத்தில் இருக்கும். நிறைய பேர் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். பட் இது வந்து எதனால் வருது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, அதாவது மெட்டபாலிக் ப்ராப்ளம்னால வருது. இதுவுமே நிறைய பேருக்கு அடுத்தது முடி வந்து அதிகமாக கொட்டும். நிறைய ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம், எதுவுமே ரிசல்ட் இருக்காது. அது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது. ஸோ நான் சொன்ன அறிகுறி ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலே டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி பிசிஓஎஸ்.